இந்த மாதிரி ப்ளூடூத்து அடிக்கடிக்கு பிரச்சனை வருதுங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு இதை எடுத்துன்னு வராங்க. இது சார்ஜிங் நிற்கலை, சார்ஜிங் போயிடுது, ரெண்டாவது சார்ஜிங் ஏற மாட்டேங்குது, இந்த பின்னு ஒஞ்சி போயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து இல்லைங்க அது முடியாதுன்னு சொல்லி அமுச்சிடுறது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு பொருள் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அதனால் அதை வாங்கிட்டீங்க நம்ம வந்துட்டு அவஸ்தை பண்ணோம் அப்படின்ட்டு, சின்னதுக்கு போய்ட்டு ஏன் இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். ஆனால் ஒரு கஸ்டமரு இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கம்பல் பண்ணார். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது. இதில் ப்ராப்ளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு அந்த யூஎஸ்பி போர்ட்டு வந்துட்டு வஞ்சி போயிடுதுங்க. அது என்ன பண்ணால் பின்னு போடும்போது நல்லா ஸ்மூத்தாக போட மாட்டேன்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டு ஷேக் பண்ணி போகிறது, ஷேக் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைனால தான் அது வந்துட்டு அந்த பின்னு வந்து உடையுது. அது பாருங்கள், அந்த இடம்தான் பின்னு உடஞ்சி போயிருக்கு. அதனால் போடும்போது சாக்கெட்டில் பின்னு வந்துட்டு பொறுமையாக போட்டு பொறுமையாக எடுக்கணும். சரி பார்த்தேன், அந்த பின்னே வந்து மாற்றணும்னு வேலைக்கு ஆகுதுன்ட்டு இது 10 ரூபா தாங்க. இது இந்த மைக்ரோ யூஎஸ்பி சாக்கெட்டு 10 ரூபா. இது கடைக்கு போய்ட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கின்னு வந்து ஏன்னா நம்ம அதிலே பின்னு பற்ற வச்சா மறுபடியும் நிற்காதுங்க. ஏன்னா அதேமாதிரி ஷேக் பண்ணுவோம், கைட்டுவாங்க, மறுபடியும் போயிடும். ஏன்னா அந்த பின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் தான் வந்து சால்டிங் ஆகியிருக்கும். ஏன்னா அது ரொம்ப சின்ன ட்ராக்ன்றதுனால அது வந்துட்டு நிற்காது, பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த சாக்கெட் வந்துட்டு இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வச்சிடலாம். ஏன்னா அது செப்பரேட்டாக ஒரு கம்மு போட்டு எதனா ஒட்டி கூட வச்சிட்டோம்னா ஹோல்ஸ் போட்டு நமக்கு வந்துட்டு அப்படியே பர்மனெண்ட்டாக நின்றோம். ஒருவேளை போனால் கூட இந்த சாக்கெட் தூக்கி போட்டு வேறு ஒரு சாக்கெட்டை மாற்றிக்கலாம். ஏன்னா இதில் பெரும்பாலும் இந்த நிறைய என்னென்ன வர்றது பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட்டு தாங்க. இந்த சாக்கெட்டு தான் வஞ்சி போகுது. ஒரு சிலர் வந்து சார்ஜரிங் ஏறலைன்றாங்க. அப்புறம் கடைசியில் கைட்டி பார்த்தா என்ன ப்ராப்ளம்னா அந்த சாக்கெட்டு வஞ்சி போயிருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்து ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அதுக்குள்ளே லைன் தள்ளி விட்டு சால்டிங் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை போட்டு எடுக்கணும். ஆனால் அது ஜனங்களுக்கு தெரியல, என்ன இது 350 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் 350 ரூபானாலும் காசு தானே. நிறைய பேர் இது மாதிரி குப்பையில் தூக்கி போட்டுறாங்க, வேஸ்ட் ஆனால். ஆனால் உண்மையை இது ரெடி பண்ண பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், இதுக்கு வந்துட்டு சப்ளை கொடுக்கணும். அங்கே ஒரு டயர்டு இருக்குது பாருங்கள், டயர்டுக்கு கண்டினியூட்டி வச்சு பார்க்குறோம். ஏன்னா 5 வோல்ட்டு கரெக்டாக கொடுக்கணும். பாருங்கள், அதுதான் 5 வோல்ட்டு. இங்கேருந்து ட்ராக் போகுது பாருங்கள், இதுலேருந்து நேராக அப்படியே கரெக்டாக அந்த டயோடுக்கு தான் போகுது. அந்த டயோடுக்கு தான் 5 வோல்ட் போகுது. மாற்றி கொடுக்கக்கூடாது. மாற்றி கொடுத்தோம்னா திரும்ப போர்டு எதனா கம்ப்ளைண்ட் வரத்து வாய்ப்பு. பாருங்கள், அந்த 5 வோல்ட்டு அந்த டயோடுக்கு நேராக 5 வோல்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிரவுண்டு ஒயிட்டு கரெக்டாக கனெக்ஷனு வந்து அந்த போர்டில் கொடுத்தாச்சு. ஏன்னா இதில் வந்துட்டு திரும்ப கைண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம மேலே வச்சு ஒட்டிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ சார்ஜிங் போடுறேன். பாருங்கள், லைட்டு எது பாருங்கள், சார்ஜிங் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் சும்மா தூக்கி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எதனா சின்னதாக வந்து நீங்களே ஒரு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் பாட்டு கேட்பாங்க ஒரு சிலர், கரண்ட் இல்லாத நேரத்தில் இது யூஸ் ஆகும். ஒரு சிலர்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் இதை எடுத்துன்னு போயிடறாங்க. ஏன்னா அங்கே போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு பாட்டு கேட்டுனே அப்படியே இது பண்ணுறாங்க. அது உண்மையாக நல்லா இருக்குங்க இதனோட சவுண்டு குவாலிட்டி. இதில் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 2 ohms போட்டிருக்காங்க. 2 ohms போட்டிருக்கு. இன்னும் 2 இன்ச்சு தான் இருக்குண்ணே ஸ்பீக்கர். நல்லா இருக்குது, சவுண்டு சூப்பராக இருக்குது. நான் போட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா அருமையாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி எதனா போயிட்டு இருந்துச்சுன்னா நான் பண்ண பார்த்தீங்களா, இதே மாதிரி பண்ணிங்க. ஏன்னா 350 ரூபான்றது காசு தானே, ஏன் வேஸ்ட் ஆகணும். Welcome to MC Music World. The Bluetooth device is ready to pair. Connected.